கரூரில் பிரபல ரவுடி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பல கொலைகளை செய்தவரை கொடூரமாக கொலை செய்தவர்கள் யார்? ரவுடியை கொன்று தலையை வெட்டி எடுத்துச் சென்றவர்கள் போலீசில் சிக்குவார்களா? கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மேட்டு மகாதானபுரத்தில் கட்டளை மேட்டு வாய்க்கால் கரையோரம் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அந்த வழியாக சென்றவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் லாலாப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். தலையில்லாத உடல் மட்டும் கிடந்த நிலையில் தலையை தேடக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டனர். ஆனால் அந்த பகுதி முழுவதும் நீண்ட நேரம் தேடியும் கொலை செய்யப்பட்டவரின் தலை கிடைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து மோப்பநாய் லக்கி வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மோப்பம் பிடித்த நாய் சிறிது தூரம் சென்று நின்றுவிட்டது. நாய் நின்ற இடத்தின் அருகே ஒரு வாய்க்கால் இருப்பதால் தலையை வாய்க்காலில் வீசி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்படுகின்றனர். இதனால் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு வாய்க்காலில் தலையை தேடக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தலையில்லாத உடலை வைத்து கொலை செய்யப்பட்டவர் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் கொலை செய்யப்பட்டவரின் கையில் காளிதாஸ் என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டு இருந்ததை போலீசார் பார்த்தனர். அதை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த இனங்கனூர் கிராமத்தை சேர்ந்த பிரபல ரவுடி காளிதாஸ் என்பது தெரிய வந்தது. பல கொலை வழக்குகளில் தொடர்புடைய காளிதாஸை மிகவும் கொடூரமாக கொலை செய்து தலையை துண்டித்து எடுத்து சென்றுள்ளனர். காளிதாஸ் மீது கரூர், அரவக்குறிச்சி, அரியலூர் உட்பட பல மாவட்ட காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் கொலைக்கான காரணம் குறித்தும் கொலையாளிகள் யார் என்பது குறித்தும் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். கொலையாளிகளை பிடிப்பதற்காக குளித்தலை கோட்டம் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன.